எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறேங்க. குழந்தைங்க லீவ்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியே நல்லா கிறிஸ்பாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்நாக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு அவல் சேர்த்துக்கலாங்க. கெட்டி அவல், லேஸ் அவல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்க சிவப்பு அவல் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவல தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 செகண்ட் ஊற வச்சுக்கலாங்க. அவல் சட்டுன்னு ஊறி வந்துடும். இருக்கட்டும். மிக்சி ஜார்ல 2 வேக வச்ச உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாங்க. தோல் உரிச்சிட்டு நான் 2 வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்திருக்கேன். இதோடவே ஊறி வந்த அவல தண்ணி இல்லாம கையில நல்லா இருத்துட்டு நம்ம மிக்சி ஜார்லயே சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். பாருங்க, நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்ச மாவை நம்ம பவுலுக்கு மாத்திக்கலாம். இதோடவே கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப லூஸாவும் இல்லாம ரொம்ப டைட்டாவும் இல்லாம நம்ம உளுந்து வடையெல்லாம் போடும்போது மாவு எந்த கன்சிஸ்டன்சில இருக்குமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணுங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவை நீங்க அரைக்கும் போதே கூட ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்து ஆட் பண்றதுக்காக நான் இந்த டைமிங்ல ஆட் பண்ணிருக்கேன். இப்ப 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். நீங்க கையில எடுத்து போடும் போது இந்த மாதிரி விழுகணும். இப்ப நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப ஆயில்ல பொரிக்கிறதுக்காக கடாயில ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு சூடுபடுத்திக்கோங்க. ஆயில் நல்லா சூடா இருக்கு. இப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம குட்டி குட்டியா போண்டா மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்க போட்டுக்கலாங்க. நான் குட்டி குட்டியா தான் போடுறேன். பாக்குறதுக்கு அழகா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நான் குட்டி குட்டியா ஆயில்ல சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாம ஒரு 2 செகண்ட் கழிச்சு மெதுவா திருப்பிக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சுக்கோங்க. இப்போ மெதுவா அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டு ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட குட்டி போண்டாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. டீ டைமோட ஸ்நாக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதை வெளியே எடுத்துடுறேன். இப்போ மீதி வந்ததையும் நான் வெளியே எடுத்துடுறேன். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கு ரொம்பவே சூப்பரா ஈஸியா ரெடி ஆயாச்சுங்க. டீக்கு வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். சாஸ் தொட்டுட்டு சாப்பிடவும் அல்டிமேட்டா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இதே போல நீங்களும் இந்த டீ டைம் ஸ்நாக்கை ஈஸியா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.